ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திமுகவின் மனு வந்து பார்த்திங்கன்னா முறையீடு பண்ணியிருக்காங்க. சற்று முன் வந்த தகவலுங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து நிற்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது செந்தில் பாலாஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதமாக அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்துகிட்டே இருக்குங்க. இது மட்டும் ஏற்கனவே வழக்குகள் நிறைய இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, அதாவது அவர் தம்பி வீட்டான கரூரில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தம்பி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோதனை செஞ்ச போன ஆய்வாளர்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஊழியர்களை வந்து பார்த்திங்கன்னா அதை தாக்கியதும் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தரக்குறைவாகவும் பேசியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பெண் அந்த ஊழியரே வந்து பார்த்திங்கன்னா தாக்கி பேசியிருக்காங்க. இதனால் கிட்டத்தட்ட அந்த இடத்துலேருந்து ஒரு 6-7 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண் வன்கொடுமை சட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்கள் போடப்பட்டிருக்குங்க. தாக்கியதற்கு கார் உடைப்பு அந்த மாதிரி பல்வேறான கேஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவினர் மீது போடப்பட்டிருக்குங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடு கேட்டு வந்து பார்த்திங்கன்னா மனு போட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வெளிவந்திருக்குங்க. இந்த டைமில் இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா நம்ம செந்தில் பாலாஜி தாங்க. செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்கள் இன்றைக்கி வந்து தத்தளித்துட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம். அரசு விரைந்த நடவடிக்கை எடுக்குமா, எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கும் அப்படின்னு பொறுத்து இருந்து பார்ப்போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து நிற்குங்க. தேங்க்யூ.